அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். 10th தான் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணால் அந்த டைரக்டரே எடுத்த படங்களுக்கு வழிகாட்டுவார். ஆமாம், ஒர்க் பண்ணுற எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா? இல்லை அவங்க பார்ப்பாங்க சார், ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க இந்த பையன் இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஐடியா. இந்த பையனை வச்சு இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறான், இவனை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் சார். ஃபஸ்ட்டு அந்த அவனோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும். ஒரு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஒர்க்கு அந்த பையனுடைய டேலண்ட் அவங்க தெரிஞ்சாதான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. புரியுது சார்? நீங்கள் சொல்கிற உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 4 படம் இட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சினிமாவை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவீங்க. இப்போ நான் வந்து கதையில் வந்து அட்லீஸ்ட் பணம் இல்லைன்னா கூட புகழ் இருக்குது எனக்கு. இன்றைக்கி இந்த தொழிலில் இருந்திருந்தால் நான் 10-40 கோடி சம்பாரிச்சிருப்பேன் கமிஷனில், ராயல்ட்டியில், என்னுடைய இசை துறையில். பட் சினிமாவில் நான் புகழை சம்பாரிச்சிட்டேன். ஆனால் இந்த டைரக்டருங்கிறவங்க 2 வழியில் தான் முன்னேறிருக்காங்க. இதனால வந்து சர்வேவில் எடுத்து பார்த்தா, ஒன்று தன்னுடைய குருநாதர் மூலியமா டெவலப் ஆனவங்க 50%. அதில் தான் இன்னும் வாழையடி வாழையாக போயிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா துறையிலையும் மாறி. இப்போ சென்னை சில்ஸில் வேலை செஞ்சுன்னா பக்கத்தில் சரவணாவில் வேலை செஞ்சவர் அது கடை போட்டார். அண்ணன் தம்பி அண்ணாச்சிக்கு மாபெரும் சாம்ராஜ்யம் ஆகிட்டாங்க. ரத்னா ஸ்டோரில் இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க கதை. அதே மாதிரி சினிமாவிலையும் வாழையடி வாழையாக டைரக்டர் மூலமாக வரும்போது ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து தத்தெடுத்துப்பாங்க. இந்த டைரக்டர் சுசீந்திரன் சார் வந்து 8வது அசிஸ்டண்ட் அந்த டைரக்டருக்கு. அதே மாதிரி ஒரு அஜய் ஞானமுத்தெல்லாம் கடைசி அசிஸ்டண்ட். அவங்களோட திறமை தான் சார், அவங்களுடைய ஸ்கிரிப்ட் திறமை. ஒவ்வொரு மனிதனோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு சார். அவங்களுக்கு தனி கற்பனை, அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் வித்தியாசமான. இப்போ ஒன்றும் இல்லை, நான் அதை சொல்ல வரல. இப்போ சினிமாவில் பார்த்தா எவ்வளோ டைரக்டர் இருக்காங்க, ஜெயிக்கிறவங்க யார் சார்? வித்தியாசமான ஆட்களை தான் சார். கதையிலையும் மேக்கிங்லையும் அதில் தான் சார் ஜெயிக்க. எப்போ தெரியும்? விஷுவலைசேஷன் சார், ரீச் ஆனாலும் தான் தெரியும். இல்லை நல்லா கொடுக்குறீங்க. இன்னைக்கு சினிமாவில் கதை இல்லை, அரைச்சமாகவே அரைக்கிறாங்க. டைரக்டர் இல்லை, உண்மையிலேயே ஸ்கிரிப்ட் இல்லை சார். ஸ்கிரிப்ட் கிடையாது, டைரக்டர் இருக்காங்க. இல்லை சார், டைரக்டர் இருக்காங்க. இப்போ உங்கள் காலத்தில் இருக்காங்க, இப்போ நீங்கள் காலத்தில் இருக்காங்க. எல்லா டைரக்டரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பாரதிராஜா சார் மாதிரி ஆகணும் தான் வராங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு லொக்கேஷன் ஆகணும் தான் வராங்க. ஆனால் சினிமாவில் வந்தோடனே சில குளறுபடிகள் என்னென்னா, இந்த தன்னுடைய குருநாதரை பின்பற்றி போகிறது கிடையாது. ஒன்று முக்கியமாக போகிறது ஒரு சில குரூப்ஸ் தான் சொல்லலாம். கொஞ்சம் போனால் ஒரு 5 குரூப் 6 குரூப் சொல்லலாம். அது வேணா ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சு விலை மதிக்க முடியாத மனிதர்கள். ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் கிட்டு கொடுத்ததில்லை. அவ்வளோ பெரிய பாரதிராஜா சாரே 2-3 படம் ஃபெயிலியர், கொடி பறக்கிறதெல்லாம் ஃபெயிலியர். சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நிறைய படங்கள் ஃபெயிலியர். கொடி பறக்குது யார் டைரக்டர்? பாரதிராஜா. என்னுடைய தோழன் நல்ல மேக்கிங், குட் மேக்கிங். இல்லை அவங்களோட மேக்கிங் வேறு எக்ஸ்ட்ரா இல்லை. என்னுடைய தோழன் அவ்வளோ அருமையான மேக்கிங். ஆனால் அவருக்கு என்ன கதை என்னன்னா, உங்களை மாதிரி உள்ள டைரக்டர்ஸ் ஒரு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் ஒரு 2000 பேர் இருப்பாங்க குறைஞ்சது. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பாகத்தை. நான் என்ன சொல்ல வரேன்னா, பழைய காலங்களில் உள்ள டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று குருநாதர் துருவா போகணும். ப்ரொடியூசர் வந்து எப்படி டிசைட் பண்ண முடியும்? உங்களை இவர் நல்லவர் அப்படின்னு எடுத்து டிசைட் பண்ணால் தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரொடியூசரும் எத்தனை ப்ரொடியூசர் வந்து சொந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க? இல்லை, 80% ப்ரொடியூசர் ஃபைனான்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க. கடனை வாங்கி போட்டு தான் பண்ணுறாங்க சினிமா துறை. ஏன்னா சினிமா ரிஸ்க்குன்னு ஒரு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கிராஃபிக்ஸ் பார்ப்பாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளோ. 100 ப்ரொடியூசர் இருந்தால் 5 பேர் தான் ஜெயிக்கிறாங்க, 95 பேர் ஃப்ளாப் ஆகுறாங்க. அதே மாதிரி 100 டைரக்டர் இருந்தால் அப்போ 5 பேர் ஜெயிக்கிறாங்க, 95 பேர் ஏன் சோதனையில் அடிபட்டு கிடக்கிறாங்க காரணம் சொல்ல முடியுமா? மிஸ்டேக் ப்ரொடியூசரா
இல்லை டைரக்டரோட கதையின்மையா? அண்ணே இப்போ வந்து இவர் ரவி சார் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இப்போ கிடச்சிட்டா யாரை வச்சு சார் படம் பண்ணலான்றீங்க? கதை இருக்கா உங்கள்கிட்ட? எல்லாத்தையும் இருக்குது. என்னண்ணே கரெக்டு தானே? எனக்கு இருக்கு, ஆ யோகி பாபுக்கு இருக்கு. சார் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பார்ப்பாங்க நடிகர்கள். நானே இருந்தாலும் தான் ஒன்று 2 படம் 3 படம் ஹிட்டு கொடுத்த டைரக்டர் அவரை விரும்புவேன். இப்போ ரஜினி சார் அடுத்து அமரன் படத்தோட டைரக்டர்கிட்ட சைன் பண்ணுறாரு. அடுத்து இல்லை இவர் படம் பீஸ்ட் எடுத்தார்ல நெல்சன் பீஸ்ட் வந்து யார் எடுத்தது? பீஸ்ட் வந்து நெல்சன் எடுத்தாப்ல. அடுத்த படம் ஜெயிலர். ரைட் அந்த ஹிட் கொடுத்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாங்க? இல்லைங்க நீங்க கேட்ட கேள்விக்கு இல்ல சொல்ல ஹிட் கொடுத்த டைரக்டர் எப்படி வந்தாங்க? ஃபர்ஸ்ட் படம் ஒரு சாதாரண ஒரு படம். லோகேஷ் கனகராஜ் எடுத்துட்டா கூட ஒரு மாநகரம்னு ஒரு படம் பண்ணி தான் சார் வெளியே தான் பண்ணி வந்திருக்காங்க. அப்புறம் அவரு அதே மாதிரி தான் எடுத்து அவர் என்ன பண்ணாரு, சின்ன சின்ன ஒரு செட்டப்ஸ்லாம் பண்ணி தான் வந்தாரு. இவரு எடுத்து ஒவ்வொரு நீலம் படம் பண்ணாரு, அட்டகத்தி பண்ணாரு. இவரு ரஞ்சித் அவர் என்ன பண்ணாரு, அட்டகத்தின்னு ஒரு படம். அது சாதாரண ஒரு படம் தான். பெரிய எடுத்தோடனே பிரம்மாண்டங்கள் ரஜினி வச்சுன்னு யாருமே ரஜினியோ கமலையோ எடுத்தோடனே யாருமே மேல போல. 2000 டைரக்டர்ஸ் விலை மதிக்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ரைஸ்லெஸ் பீப்புள். என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த 130 படம் பார்த்ததுலேருந்து இந்த ஒரு 15 ஆண்டு காலங்கள் ட்ராவலிங்கில் என் கண்ணுக்கு தெரிஞ்சு 2000 டைரக்டர் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கதை வச்சுருக்காங்க, ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 2000 டைரக்டரில் கண்டிப்பாக ஒரு 25% ஜெயிப்பாங்க வச்சுக்கலாம். நான் சொல்கிறது இப்போ உங்களை மாதிரி ஃபேமிலி உள்ள டைரக்டர்ஸ் வந்திருப்பாங்க, சினிமா முயற்சி பண்ணியிருப்பாங்க, அசிஸ்டண்ட் இருப்பாங்க, தனியாக போய் ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வயசு போயிடும், வாழ்க்கையும் போயிடும், ஆனால் ஜெயிக்கலை. ரைட்டா? இந்த 2000 டைரக்டர்கள் வேலையின்மை இல்லாமல் போனது, அது வேலை இல்லாமல் சொந்தமாக ஒரு படம் ஓனாக டைரக்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு ப்ரொடியூசர் இல்லைங்கிறது காரணமா, கதை இல்லைங்கிற காரணம், இல்லை நம்பிக்கை இல்லைங்கிற காரணம்? இல்லை சார், மெயின் ப்ரொடியூசர் இருக்காங்க சார், ப்ரொடியூசர் இருக்காங்க, கமிட்மெண்ட் கிடைக்க மாட்டேது, அவ்வளோதான் காரணம் சொல்லணும். நான் சொன்னது 2000 டைரக்டர் இருக்காங்க. ரைட்டு சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, என்னுடைய ஸ்கிரிப்ட், இது வரைக்கும் என்னுடைய நான் ப்ரொடியூசர் எனக்கு கமிட் ஆகலை. எனக்கு கமிட் ஆகிட்டேன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, என்னுடைய ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, கேட்கல. 2000 டைரக்டர் அவர்களும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழர்கள். எனக்கு தெரிஞ்சு 2000 டைரக்டர் தன்னுடைய மூளை வளத்தை, அதாவது கிரியேட்டிவ் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து தவிக்கிறாங்க. சில பேர் சீரியல் சைடு கூட போயிட்டாங்க. ஒரு 25% போய் சீரியலில் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. அவங்க எதிர்பார்த்து வந்த வாழ்க்கை வேற, ரன் பண்ணுற வாழ்க்கை வேற. ரைட்டுங்களா? சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.